சொல்கிற விஷயத்த நச்சுன்னு கரெக்டாக சொல்லிட்டு போயிடுவோம். மண்டை நோக்கிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொமெண்ட் பாக்ஸை நான் வந்து அடைச்சிருப்பேன். என்கிட்ட தெரியும் நிறைய பேத்துக்கு நிறைய ஆதங்கம் இருக்கும். அதனால் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் ஏதாச்சும் காளிமுத்து மகனை கொமெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா, காளிமுத்து மகன் வந்து எப்போ இருக்கிறப்ப அந்த கொமெண்ட் எடுத்துகிட்டு அது ஒரு ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போஸ்ட் மேலே ஒரு ரிப்போர்ட், இப்படி தான் வந்து எனக்கு ஏஷியா மேலே ரிப்போர்ட் நடந்துச்சு. சரியா? இதுதான் நான் அன்றைக்கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சில நேரத்தில் நம்ம செய்கிற விஷயத்த நம்ம கரெக்டாக யோசித்து செய்ய மாட்டோம். அவங்களாம் வந்து யோசித்து பிளான் பண்ணி பக்காவாக செய்கிறனால தான் மாட்ட மாட்டோம். ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் இதாக இருப்போமே, எப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவோம். அதுவும் இன்றைக்கி வந்து நான் பார்த்தா காளிமுத்து மகனை நான் மட்டம் தட்டுறதுக்கெலாம் பேசலை, பழகலான்னு இருக்கேன். ஏற்கனவே நாங்கள் பழகிருக்கோம் 2019. எனக்கு இப்போ புதுசாக அவ்வளோதான் தெரியாது. சரி, முக்கியமாக ஒரு 3 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த 3 பேர் என் லைஃப்பில் வந்தால் கெஸ்ட்டாக அவங்க 3 பேர்த்தையும் நான் பேசணுன்னு இருக்கேன். ஒன்று காளிமுத்து மகன், 2வது முண்டாஸ் மண்டையன், அது தலப்பா கட்டினீங்களே. ஸோ எனக்கு முண்டாஸ் மண்டையன் கூப்பிட்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. முண்டாஸ் மண்டையன், அப்புறம் அகலவாய் ஷீலா, அதாவது முன்ன இன்ஸ்பெக்டராக இருந்துச்சுல அந்த அகலவாய் ஷீலா. இந்த 3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த 3 பேரும் எனக்கு கெஸ்ட்டாக இருந்தால் நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அன்னாடிக்கு இவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, முதல்ல வந்து நம்ம மங்களகரமாக காளிமுத்து மகனுக்காக ஒரு பாட்டோட ஆரம்பிக்கிறேன். பாட்டு கேட்போம். அதுக்குள்ள நீங்க எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கேட்போம். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம். ஓகே ஓகே, சரி, சும்மா லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு. எல்லாம் அவனே எல்லாம் சிவனே. சரி, நீங்கள் ஷேர் பண்ணீங்களா? அதாவது அந்த 3 பேர், காளிமுத்து மகன், அப்புறம் முண்டாஸ் மண்டையன், அகலவாய் ஷீலா. பாருங்கள் அவங்க வராங்களான்னு பார்ப்போம் கெஸ்ட்டாக. ஏன்னா நான் அவங்கக்கிட்ட தான் வந்து பேச போகிறேன், வேறு யார்ட்டையும் பேசுறதுக்கு இல்லை. 2வது நான் சொன்ன மாரி நான் கொமெண்ட் பாக்ஸை அடைச்சிட்டேன். ஏன்னு கேட்டால் சொன்ன மாதிரி தான் உணர்ச்சி வசமாக நீங்கள் கொடுக்குற ஏதாச்சும் ஒரு கொமெண்டை எடுத்துகிட்டு அப்புறம் உங்களையும் எப்படியாச்சும் லோக்காப்பில் வச்சிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப துடிப்பான். இப்போ எனக்கு வந்து லோக்காப்பில் இருக்கிறதுலாம் வந்து அது வந்து பழகி போன விஷயம். அவன்லாம் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட்டில் பிடிப்படுவான். நல்லா மாதத்துக்கு ஒரு வாட்டி பிடிப்பட்டு லோக்காப்பில் இருக்கிறவன். ஸோ அதனால் வந்து நமக்கு அது பழகின விஷயம். சரி, நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் காலையில். என்னன்னா
அவனோட ஒரு கேஸை பற்றி ஆக்சுவலி என்னன்னாக்கா நான் அதான் அவன் வந்து எனக்கு ஒரு மானசீக குரு மாதிரி, சரியா, ஒரு நல்ல பையன். ஸோ என்ன வயசில் குறவுனால வந்து அவனை நான் தம்பின்னு கூப்பிடுவேன். தம்பி வந்து நம்ம காளிமுத்து மகன் வந்து ஒரு தம்பி மாதிரி. திடீர்னு இன்றைக்கி நான் சர்வ் பண்ணிட்டு வரேன், நெட்டில் சர்வ் பண்ணிட்டு வரேன். திடீர்னு வந்து அந்த கேஸ் வருது, பொண்டாவா ஜம்ரி வினோத் திடா mengaku salah. என்னன்னு பார்த்தா இந்தமாரி யாரையோ 2022 யாரையோ மிரட்டி இந்தமாரி உகுத்தான் இப்படிலாம் அப்படின்னு கேஸை பார்த்தா, என்னடா இவன் நல்லவனாச்சே, நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன், இவன் மேலே என்னடா இது கேஸு அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியல, பாவம் பயபில்ல, அவன் மேலே யாரோ வந்து தப்பாக அவதூறு சொல்லிட்டாங்களா அப்படின்னு. சரி, அதை பற்றி ஏன் அவன் மேலே இந்த கேஸு வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் தான் இந்த லைஃப். ஏன்னா அவனுக்கு அன்றைக்கி லைஃப் செய்கிறப்ப நான் கேட்டப்போ எவனுமே ஏற்ற மாட்டானுங்க. பெரும் முண்டாசு மண்டையும் அன்றைக்கி அவ்வளோ நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அவனை ஏற்றுறானா ஏற்ற மாட்டான். அப்போ எப்படி தான் நான் இவனுங்கிட்ட கேள்வி கேட்குறது, அதாவது தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதான் நம்ம வந்து அவனை வந்து, அதாவது அவனை அவதூறு சொல்லலை, ஃபிட்னா பண்ணலை, அவனை நம்ம சண்டை போடலை, அவனை நம்ம உம்புளுக்கலை. ஏதாவது நான் கேள்வி தான் கேட்க போகிறேன். எனக்கு இந்தமாரி தகவல் வேணும். ஏன்னா மற்ற இனத்தை வச்சு, அதாவது சமயத்தை வச்சு, மதத்தை வச்சு அவன் வந்து ஒரு டப்பா அப்ரீச் பண்ணுறான்னா, ஸோ அவனுக்கு இந்தமாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னா அவன் அதுக்கு தகுதியா அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு. அப்புறம் வந்து அநேகமாக நினைக்கிறேன் அந்த கேஸ் வந்து அவன் பேபாஸாக ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். மேபி ஒட்டியிருக்காது. ஆனால் இருந்தாலும் இது எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரில. முன்ன 2019 நாளாக அவன் கூட சண்டை போடுறப்ப நிறைய கேஸ் அவனை பற்றி வெளியாகணுச்சு. 2019 ரிப்போர்ட் பண்ணி அவன் பிடிபட்டிருப்பான். ஸோ நிறைய கேஸ் வெளியாகணுச்சு. அதில் சில கேஸு அந்த ரோகோல் கேஸெல்லாம் வெளியாகணுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆச்சு, ஏதாச்சு, உண்மையா பொய்யா, இல்லை இவன் மேலே எதுவும் பழி சொல்லிட்டாங்களா, ஸோ அப்படின்னு வந்து இன்றைக்கி லைஃப்பில் வந்து நான் அவன்கிட்ட கேட்கணும் என்ன ஆச்சு. நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையா, ஏன்னா வந்து ஒரு 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 ஐகான். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி எந்த மதத்தை பற்றியும் தப்பாக பேச மாட்டோம். ஏன்னா மற்ற மதத்தை தப்பாக பேசக்கூடாது நம்ம இந்து மதத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுக்க கூட தேவையில்லை, நம்ம ரத்தத்திலே வந்து அது ஊர்னது. பிறந்தானே நம்ம அம்மா அப்பா எப்படியோ அப்படி தான் நம்மன்ற மாதிரி, நம்ம முன்னோர்கள் எப்படியோ நம்ம அப்படி தானே. மற்ற மதத்தை தப்பாக பேசக்கூடாது, மற்ற மதத்தை என்றைக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம மதத்தை பற்றி நம்ம பேசினா போதும்னு சொல்லி பிறந்தானே நம்மளுக்கு அந்த ரத்தத்தோட வரதுனால நம்ம என்றைக்கும் மற்ற மதத்தை பற்றி பேச மாட்டோம். உண்மையா இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம எந்த மதத்தை பற்றி நம்ம கம்பேர் பண்ணியோ இல்லை மற்றது நம்ம மதத்தோட அருமை பெருமைகளை பேசுவோம். ஏன் இதுக்கு மேலே பேசிக்கிட்டே வருவோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்து மதம் வந்து எப்போ உருவானுச்சுன்னு, அந்த எப்போ உருவானுச்சுன்னு ஒரு காலம், அதாவது இத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கு, இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னுக்குன்னு சொல்லி இந்து மதத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மனச பிள்ளைங்களுக்கே தெரியாது இந்து மதம்ன்றது எப்போ உருவானுச்சுன்னு. அவ்வளோ ஒரு பழமையான மதம், முதல் மதம், மூத்த மதம் இந்து மதம். ஸோ இந்து மதம் வரத்துக்கு முன்னுக்கு இனம் இருந்துச்சு. இனம்ன்றது தான் தமிழர்கள், தமிழ் இனம், தமிழ் மொழி பேசுகிற தமிழர்கள். ஆனால் இந்த தமிழர்கள் வெளிப்பட்டது யாரை? சிவன், தமிழ் கடவுள் சிவன். அதுதான் நீங்கள் பாருங்கள், மலேசியாலியாக இருக்கட்டும், உலகத்தில் முக்கால்வாசி மண்ணை, அதாவது பூமியை தோண்டி எடுத்தாலே அங்கங்கே சிவலிங்க கல் தானே வருது, சிவலிங்க சிலை அதுதானே வருது மண்ணை தோண்டினாலே. அப்போ அதிலே தெரிய வேணாம் நம்மளோட சிவன் தெய்வத்தோட ஒரு என்ன சொல்ற ஒரு சக்தி, அருமை, பெருமை, எவ்வளோ பழமை அப்படின்னு. அப்போ நம்ம கண்டவங்ககிட்டலாம் நம்ம போய் ஆர்கியூ பண்ணி என்ன செய்ய போகிறோம்? சரி, புண்ணியம் இல்லைல்ல. அதனால தான் வந்துட்டு எனக்கு இந்த ஆர்கியூ பண்ணுறதுலாம் வந்து இருக்குல்ல. நம்ம மதத்தோட பெருமை நம்ம பேசுவோம். என் மதம் மூத்த மதம், சிறப்பான மதம். எங்கள் மதத்தில் வந்து மற்ற மதத்தை மட்டம் தட்டி சொல்லி கொடுத்ததில்ல, சொல்லி கொடுக்கலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தெரியும். ஸோ அந்தமாதிரி நம்மளோட அருமை பெருமை பேசுவோம். என்னத்துக்கு இது பண்ணுவோம் அப்படின்னு. சரி, புக்கு எங்க சரி, இந்த டிக்டாக்ல பார்க்குறவங்க அநேகமாக வந்து நிறைய பேர் புதுசாக இருப்பீங்க. சில பேத்துக்கு என்ன தெரியும், சில பேத்துக்கு என்ன தெரியாது. அதாவது டிக்டாக் இந்த லைஃப்லாம் வரத்து முன்னுக்கு அப்போ வந்து ஃபேமஸ் எதுனா ஃபேஸ்புக். சரி, வணக்கம் சொல்லிட்டு போ சீக்கிரம். ஹலோ வெள்ளக்காரனா, என்ன சொல்ல சொன்னேன்? பார்க்குறதெல்லாம் தமிழவங்க. சீக்கிரம் வந்து இடையில குறுக்கில் போடாது. அப்போ சீக்கிரம். வணக்கம்மா, பொடிப்பட்டேன். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த ஃபேஸ்புக் லைஃப் தான் ரொம்ப ஓகே. ஃபேஸ்புக் லைஃப்பில் தான் பேசுவோம் அது வேணே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சா இப்போ இந்த டிக்டாக் லைஃப் சேர்ப்ப எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஏன்னா இப்போ இதில் தானே நிறைய பேர் பெருமையும் தராங்க, எருமையும் மேய்க்கிறாங்க. ஓகே, உதாரணத்துக்கு இந்த ஏஷான்ற பிள்ளை இறந்தோன்னு தான் பா சாமி அவ்வளோ பேர். சரி விடுவோம், நாங்கள் பற்றி பேசி போனோம்.